வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். முன்னாள் ராணுவ தளபதியின் மனைவி மற்றும் அவரது சகோதரியுடன் தொடர்புடைய சொத்துக்களை அரசுடைமையாக்க அரசு தரப்பு கோரிக்கை. முன்னாள் ராணுவ தளபதி ஆஃபிசுடீன் ஜன்தானின் மனைவி சல்வானி அன்வார் மற்றும் மனைவியின் சகோதரி நோர் ஷைரா அத்திரா அன்வார் ஆகியோரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை அரசுடைமையாக்க கோரி அரசு தரப்பில் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் கடந்த மே 4ஆம் தேதி இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. அம்மனுவில் சல்வானி மற்றும் நோர் ஷைரா ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். சல்வானி தொடர்பான மனுவில் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க கோரப்பட்டுள்ள சொத்துக்களில் ரேஞ்ச் ரோவர் ஸ்பாட்ஸ் SVR ரக வாகனம், 15.1 கிராம் எடையுடைய 916 தங்க வளையல்கள் மற்றும் 1.33 கிராம், 1.41 கிராம் மற்றும் 1.35 கிராம் எடையுடைய 3 தங்க மோதிரங்கள் ஆகியவை அடங்கும். மேலும் பிரதிவாதியிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 6.64 சுழியம் கிராம் எடையுடைய தங்க காதணிகளும் பறிமுதல் மனுவில் சேர்க்கப்பட்டுள்ளன. அதன் மதிப்பு சுமார் 10,930 ரிங்கிட் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த சொத்துக்கள் பண மோசடி தடுப்பு, பயங்கரவாத நிதியளிப்பு தடுப்பு மற்றும் சட்டவிரோத செயல்பாடுகளின் வருவாய் சட்டம் 2001 பிரிவு 45(2) கீழ் பறிமுதல் செய்யப்பட்டவையாகும். தற்போது அவை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM வசம் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இவ்வழக்கு விசாரணையானது இன்று உயர் நீதிமன்ற துணை பதிவாளர் ஜரீடா Y அப்துல் ஜாபார் முன்னிலையில் நடைபெற்றதாகவும், அவ்வழக்கின் அடுத்த விசாரணையானது வரும் மே 19ஆம் தேதிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் துணை அரசு தரப்பு வழக்கறிஞர் நத்ரா ஃபரேஹா ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதனிடையே நோர் ஷைரா அத்திரா அன்வார் தொடர்பான வழக்கில் 23 ரோலெக்ஸ் கைக்கடிகாரங்கள் மற்றும் 15 நகைப் பொருட்களை அரசுடைமையாக்க அரசு தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளதாக துணை அரசு தரப்பு வழக்கறிஞர் மஹடி அப்துல் ஜுமாஅட் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ரோஸ்லி அமாட் முன்னிலையில் தெரிவித்தார். இவ்வழக்கு மேலாண்மை மற்றும் 3ஆம் தரப்பினரின் வருகையை வரும் ஜூன் 26ஆம் தேதிக்கு நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றார். நேற்று சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் தமிழக முதல் அமைச்சராக பதவியேற்ற விஜய் தனது முதல் உரையிலேயே திமுக அரசு மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். தற்போதைய நிதி நிலையின்படி 10 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடன் சுமையை விட்டு சென்றதாகவும், மாநில கருவூலத்தை காலி செய்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் அடுத்த சில மணி நேரங்களில் விஜயின் உரைக்கு எதிர்வினையாற்றிய ஸ்டாலின் அரசாங்கத்தில் நிதி இல்லை என்ற குற்றச்சாட்டை மறுத்தார். அரசாங்கத்தில் போதுமான நிதியுள்ளதாகவும் அதனை மக்களுக்கு வழங்க மனமும் திறமையும் தான் தேவை என்றும் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 17வது சட்டமன்றத்தின் முதல் கூட்டமானது இன்று காலை தொடங்கியது. இடைக்கால சபாநாயகர் MV கருப்பையா முன்னிலையில் விஜய் உட்பட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். அதன் பின்னர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு மரியாதை நிமித்தமாக நேரில் சென்ற விஜய் அங்கு அவரிடம் வாழ்த்து பெற்றார். பாஸ் கட்சியை விட அம்னோதான் துரோகத்திற்கு அதிகம் பெயர் பெற்றது என பாஸ் தலைவர் அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் அம்னோ தலைவர் அஹ்மத் ஜைட் அமிடி வெளியிட்ட கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்று கருத்து தெரிவித்துள்ள ஹடி அவாங், அம்னோவானது முன்பு பாஸ் கட்சி மீது உள்நாட்டு பாதுகாப்பு சட்டமான ISA-வை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். ஆரம்பத்தில் அச்சட்டம் கம்யூனிஸ்ட் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கம் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த துரோக மரபணு பாஸ் கட்சியில் இல்லை என்றும் அம்னோவில்தான் உள்ளது என்றும் ஹடி தெரிவித்துள்ளார். மலாய் மக்கள் இந்த சம்பவத்தை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்றும் ஹடி தமது மிண்டா பிரசிடென்ட் பாஸ் கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே 7ஆம் தேதி பாஸ் கட்சி குறித்து கருத்து தெரிவித்த ஜஹீர், பாஸ் தனது இதயத்தில் இருந்து துரோகத்தை அகற்றினால் மட்டுமே அதனுடனான ஒத்துழைப்பை மீண்டும் புதுப்பிப்பது குறித்து அம்னோ பரிசீலிக்கும் என்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மலேசிய இந்திய மாணவர்களின் உயர்கல்வி மேம்பாட்டிற்காக 7.955 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான உயர்தர மடிக்கணினிகளை வழங்கும் திட்டத்தை மித்ரா வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது. பிராந்தி மகா சிஸ்வா திட்டத்தின் கீழ் B40 மற்றும் M40 குடும்பங்களைச் சேர்ந்த 3000 முதலாம் ஆண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று புத்தம் புதிய மடிக்கணினிகளை பெற்றுக் கொண்டனர். மலாயா பல்கலைக்கழகத்தில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பேசிய மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன், இந்திய மாணவர்கள் உயர்கல்வியில் எந்த தடையும் இன்றி முன்னேற வேண்டும் என்ற அரசின் நோக்கத்தையே இந்த முயற்சி பிரதிபலிக்கிறது என தெரிவித்தார். இத்திட்டம் குறித்து மித்ரா தலைமை இயக்குனர் ரவீந்திரன் நாயர் கூறுகையில், கல்வி அமைச்சின் பரிந்துரைப்படி தகுதியான மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளிப்படை தன்மையை உறுதி செய்ய பயனாளர் பட்டியல் மித்ரா இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் கூறினார். அன்பான வணக்கம். இன்னைக்கு மித்ராவோட மஜ்லிஸ் ராமா மஸ்ரு bersama யாமாபாத் பர்டனா மந்திரி ரொம்ப ஒரு பெரிய ஒரு கிராண்டாக நடந்துச்சு இந்த யூனிவர்சிட்டி மலாயா ஹாலில், டிடிசி ஹாலில். இதில் இந்த ஹால் வாஸ் ஃபுல். ஒரு ஏறக்குறைய ஒரு 2000 பேர்கிட்ட வந்திருந்தாங்க முழுசாவே. இதில் அட்வான்டேஜ் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தா, நம்மளோட யூனிவர்சிட்டி மூலியமாக நம்ம கொடுத்த பந்துவான், அதாவது இந்த லேப்டாப் வாங்கினவங்களுக்கு கொடுத்தவங்க, ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் செஞ்சவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கெல்லாம் அவங்களும் இன்றைக்கி வந்திருந்தாங்க. மெயினாக இந்த லேப்டாப் கொடுக்குற ப்ரோக்ராம் இன்றைக்கி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லேப்டாப் கிடச்சிச்சு. அதே நேரத்தில் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் நம்ம உதவி பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்றைக்கி அவங்களுக்கு மினிஸ்டரை பார்க்குறதுக்கு, பிரதமரை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் பேசினாங்க. ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு என்னான்னு சொல்லிட்டு சில பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களோட ஐடியாஸை. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் ஃபார் மித்ரா. நன்றி, வணக்கம். யயாசான் டிடே நெகார அறவாரியத்தின் ஒத்துழைப்புடன் மித்ராவின் மடிக்கணினி விநியோகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த திட்டம் இந்திய மாணவர்களின் டிஜிட்டல் கல்வி தேவையை பூர்த்தி செய்வதோடு அவர்களின் எதிர்கால வெற்றிக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்லாங்கூர் மாநிலத்தை சேர்ந்த 52 வயது ஆடவர் ஒருவர் தனது பழைய கார் பதிவு எண்களை பயன்படுத்தி ஸ்பாட்ஸ் டோட்டோ மலேசியா நடத்திய டோட்டோ 4D ஜாக்பாட் ஒன்றில் 14.8 மில்லியன் ரிங்கிட்டை வென்றுள்ளார். சொத்து மேலாளராக பணியாற்றி வரும் அந்நபர் 9186 மற்றும் 4828 என்ற எண்களில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து பந்தயம் கட்டி வந்ததாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த மே 6ஆம் தேதி அவர் 6 ரிங்கிட் மதிப்பில் சிஸ்டம் 3இல் பந்தயம் கட்டிய நிலையில் அதே குழுக்களில் 2 எண்களும் வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த எண்கள் தனது பழைய கார்களையும் அதனுடன் கூடிய நினைவுகளையும் நினைவூட்டுவதால் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து பயன்படுத்தி வந்ததாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஒரே குழுக்களில் 2 எண்களும் வெற்றி பெறும் என்று தாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my. ஸ்லாங்கூர் மாநில அரச குடும்பத்துக்கு ஆதரவாக வரும் சனிக்கிழமை சுல்தான் சலவுடின் அப்துல் அசீஸ் ஷா கட்டிடத்தில் ஒற்றுமை பேரணியை நடத்தவுள்ளதாக அம்மாநில பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு அறிவித்துள்ளது. ஜாசேகா கட்சி தலைவர்கள் சிலரின் நடவடிக்கைகள் மற்றும் கருத்துகள் மாநில அரச குடும்பத்தின் மரியாதையையும் அதிகாரத்தையும் அவமதிப்பது போல் இருந்ததாக அப்பிரிவின் தலைவர் சுக்ரி ஒமார் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இப்பேரணியானது ஸ்லாங்கூர் மாநில சுல்தானுக்கு மக்களின் அசைக்க முடியாத விசுவாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக அமைய உள்ளதாகவும், இஸ்லாம், மலாய் மக்களின் உரிமைகள் மற்றும் மாநில அரச குடும்பத்தின் அதிகாரத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்த உள்ளதாகவும் சுக்ரி உமார் தெரிவித்தார். அதேவேளையில் சட்டத்திற்கு இணங்க இப்பேரணி குறித்து ஸ்லாங்கூர் மாநில போலீசாருக்கும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் குறைந்தபட்ச ஊதிய உத்தரவை மறு ஆய்வு செய்யும் பணியில் தனியார் துறை முதலாளிகளும் தொழிலாளர்களும் தீவிரமாக பங்கேற்குமாறு மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய பொருளாதார சூழல், வாழ்க்கை செலவு மற்றும் உற்பத்தி திறன் ஆகியவற்றிற்கு ஏற்ப குறைந்தபட்ச ஊதியத்தை மாற்றி அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதற்காக மே 6ஆம் தேதி முதல் ஜூன் 19ஆம் தேதி வரை ஒரு முக்கிய இணைய வழி கருத்து கணிப்பு நடத்தப்படுகிறது. தனியார் துறையில்
பகுதியில் உள்ள அனைத்து தரப்பினரும் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் இந்த தகவல்கள் அனைத்தும் ரகசியமாக பேணப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். வருங்காலத்தில் ஒரு வலுவான மற்றும் நியாயமான ஊதிய கொள்கையை உருவாக்க இந்த ஆய்வின் முடிவுகள் அடிப்படையாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களின் கருத்துக்களை வழங்க விரும்பும் முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் அமைச்சகம் வழங்கியுள்ள QR குறியீட்டை பயன்படுத்தலாம் அல்லது kajian@mohr.gov.my என்ற மின்னஞ்சல் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் என்று ரத்துஸ்ரீ ரமணன் கேட்டுக்கொண்டார். 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மெக்கானிக் ஒருவர் கொத்தகினபாலு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று தன்னை குற்றமற்றவர் என்று கூறி விசாரணை கோரினார். 23 வயதுடைய அந்த நபர் நீதிபதி மொனிகா லின்ஸ்வா முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் மீது குற்றவியல் சட்டம் பிரிவு 376(2)D கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இந்த பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 முதல் 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் பிறம்படிகள் விதிக்கப்படலாம். கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை கொத்தகினபாலு பகுதியில் உள்ள வாடகை வீடு ஒன்றின் அறையில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஜொஹூர் மாநிலம் ஸ்கூடாய் தமான் இண்டஸ்ட்ரி ஜயா பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிர் இழந்த வழக்கில் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட 26 முதல் 29 வயதுக்கு உட்பட்ட 2 ஆடவர்கள் மற்றும் ஒரு பெண்ணிடம் எந்த ஒரு ஆயுதமும் பறிமுதல் செய்யப்படவில்லை என ஜொஹூர் மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் ஹூ சுவான் ஹுவாட் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிர் இழந்த 27 வயது ஆடவர் சிங்கப்பூரில் உள்ள கிடங்கொன்றில் பணியாற்றி வந்ததாகவும் இச்சம்பவத்தில் காயமடைந்த மற்றொரு 27 வயது ஆடவர் அவரது நண்பர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னதாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததாக இஸ்கண்டா புத்ரி போலீஸ் தலைவர் M. குமரேசன் தெரிவித்திருந்தார். துப்பாக்கி தோட்டாக்கள் துளைத்ததில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிர் இழந்ததையும் மற்றொருவர் காயமடைந்ததையும் அவர் உறுதிப்படுத்தினார். கிளாந்தான் மாநிலம் மாச்சாங் பகுதியில் இன்று காலை பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 4 சிறுவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஆசிரியர் ஒருவர் ஓட்டி வந்த காருடன் மோதி விபத்துக்குள்ளானதில் அவர்கள் 4 படுகாயமடைந்தனர். 7 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அச்சிறுவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளை 14 வயது சிறுவன் ஓட்டியதாக நம்பப்படுகின்றது. ஜலன் கொத்தபாரு குவலக்ராய் சாலையில் SMK சரி இந்தான் அருகே இந்த விபத்து நிகழ்ந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. அவர்கள் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிளானது திடீர் என வலதுபுறமாக திரும்பி சாலை சந்திப்பிற்குள் நுழைய முயன்றதாக நம்பப்படுகிறது. இதனால் தன் பாதையில் சரியாக பயணித்துக் கொண்டிருந்த காரின் முன்புற வலது பக்கத்தில் மோதி இவ்விபத்து நிகழ்ந்ததாக மாச்சாங் மாவட்ட போலீஸ் தலைவர் அசுஹார் நோர் தெரிவித்துள்ளார். கிடா ஜித்ரா பண்டா டாருல் அமான் பகுதியில் உள்ள கட்டுமான தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆப்ஸ் சப்பு அதிரடி சோதனையில் 44 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை 10:50 மணியளவில் 12 குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட இந்த சோதனையில் மொத்தம் 47 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதில் முறையான ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த 39 வங்காளதேசத்தினர், 4 இந்தோனேசியர்கள் மற்றும் ஒரு இந்திய பிரஜை என மொத்தம் 44 பேர் கைது செய்யப்பட்டதாக கிடா மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் மொஹமட் ரிட்ஸ்வான் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 44 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர்கள் செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லாமை மற்றும் விசா காலம் முடிந்தும் தங்கியிருந்தது போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக பிலாந்தேக் தடுப்பு முகாமிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.